மீனாவோட அம்மா கடைய காலி பண்ண வச்சது சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருக்கிறேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி கிட்ட வந்து ரோகிணி வந்து பேசுறாங்க. "என்ன ஆன்ட்டி நீங்க ஒரு கடைய கூட உங்களால காலி பண்ண வைக்க முடியலையா? மறுபடியும் அந்த முத்து பார்த்தீங்களா, சாமர்த்தியமா பேசி உங்களையே வந்து திரும்பவும் அந்த கடைய அங்க கொண்டு போய் வைக்க சொல்ற மாரி பண்ணிட்டான் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி இருந்துட்டு, "ஆமா, நான் கொஞ்சம் வந்து அசந்து இருந்துட்டேன். அவன் இந்த ஒரு தடவ மிஸ் ஆயிருக்கலாம். மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையில கண்டிப்பா அவன வந்து சிக்க வைப்பேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "போங்க ஆன்ட்டி நீங்க. உங்கள நம்பி தானே நான் இந்த பொறுப்பையே குடுத்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன ஆனாலும் நீ சொல்லி தான் செஞ்சேன்னு உன் பேர நான் வெளியில சொல்லலைல." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. "அதுவரைக்கும் நல்லது தான். சரி இப்போ இந்த கான்ட்ராக்ட்ட நான் உங்களுக்கே குடுக்குறேன். நீங்க எனக்கு இந்த இது பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு 4 நாள் வந்து மீனா வந்து சந்தோஷமா இல்லாம அழுதுகிட்டு இருந்தா. அதுக்காகவாவது இந்த கான்ட்ராக்ட்ட உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டரோட நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த டீலர் வந்து முத்துவுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மீனாவுக்கு அந்த கான்ட்ராக்ட்ட குடுத்துர்றாங்க. இதுக்கப்புறமா சிந்தாமணி கிட்ட ரோகிணி பேசுறத கண்டுபிடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.